போவதில்லை என்று கூறுகிறீரா என்றார். அதற்கு நான், இல்லை சகோதரன் பாஸ்வத், இல்லை ஐயா, நான் அதை எடுக்கப் போவதில்லை. நான் அதை எடுக்கப் போவதில்லை, அது எந்த நன்மையும் செய்யாது. நாம் மேடையை விட்டு போகும்போது அது சந்தடியை உண்டு பண்ணும் என்றேன். நான் இப்பொழுது ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். காரியங்கள் எல்லாம் இந்த விதமாக இழுபறியாக இருக்க நான் விரும்பவில்லை. அவனை அப்படியே போக விடுங்கள், அவ்வளவுதான். அவன் வெறுமனே பிதற்றிக் கொண்டிருக்கிறான் என்றேன். நான் சொன்னேன், இதற்கு முன்பும் அவன் அப்படி செய்திருக்கிறானே, அது அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லையே. அவர்களை அவர்கள் பற்றிக் கொண்டு அவர்கள் அப்படியே போய்விடுவார்கள். அவர்கள் ஒரு தரம் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்று அதற்கு பின்னர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் வேறு பிரிவுகளின் கோட்டை கடந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு இவ்வுலகத்திலும் வரும் உலகத்திலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது என்று வேதாகமும் கூறுகிறது என்றே. அவர்கள் அதை பிசாசு என்று அழைக்கிறார்கள். அவர்களால் வேறொன்றும் செய்ய முடியாது. அவர்கள் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பிசாசே. அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? பிசாசின் ஆவியானது மதப்பட்டுள்ளது. ஆமையா, கூடுமான அளவிற்கு அவர்கள் அடிப்படை தத்துவக்காரராய் இருப்பார்கள். ஆக அப்படியானால் அடிப்படை தத்துவக்காரர்கள் என்று நான் கூறினது அவ்வளவு நன்றாயில்லை என்றாலும் அது உண்மையே. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அது சரியே. அற்புதங்களும் அடையாளங்களுமே எப்பொழுதும் தேவனை ரூபகாரப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறது. கடைசி நாட்களில் அதே விதமான காரியமாகவே இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். கவனியுங்கள், வயதான சகோதரன் பாஸ்வர்த் அவர் என்னோடு கூட வருவதாக இருந்தார். ஆனால் ஒரு விதமாக களைத்து போயிருந்தார். அவர் ஜப்பானில் இருந்து திரும்பி வந்திருந்தார். அவர் இங்கே இருக்க போகிறார். அவர் என்னோடு கூட லபக்கில் இருக்க போகிறார். அவருக்கு சிறிது கடுமையான ஜலதோஷம் பிடித்திருந்தது. அதனால் அவரும் அவர் மனைவியுமாய் இந்த முறை வர முடியவில்லை. அவர் காலேபை போன்று காணப்படுகிறார் என்று எல்லாரும் நினைத்தார்கள். உங்களுக்கு தெரியுமே அந்த பெருந்தன்மையான தோற்றம். அவர் அங்கே நின்று உங்களுக்கு செய்ய விருப்பமில்லை என்றால் நான் போய் அதை செய்யட்டும் என்றார். நான் சொன்னேன், சகோதரன் பாஸ்வத், நீர் அதை செய்யும்படியாய் நான் விரும்பவில்லை. நீங்கள் வீண் சந்தடி செய்வீர்கள் என்றேன். அதற்கு அவர், அங்கே சந்தடியான ஒரு வார்த்தையும் இருக்காது என்றார். அவர் அங்கே போனார். நீர் சந்தடி செய்யவில்லை என்றால் சரிதான் என்றேன். அதற்கு அவர், சந்தடி ஏற்படுத்த மாட்டேன் என்று நான் வாக்களிக்கிறேன் என்றார். அந்த அரங்கத்தில் சுமார் 30,000 ஜனங்கள் அன்றிரவு அங்கே கூடி வந்திருந்தனர். இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த சகோதரன் வுட் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தார். அந்த அரங்கத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். நீங்கள் அந்த கூட்டத்திற்கு போகக்கூடாது என்று என் மனைவி கூறினால் நான் இல்லை என்றேன். நான் அங்கே போகவும் மாட்டேன், அந்த சந்தடியை கேட்கவும் மாட்டேன் என்றேன். இரவு நேரம் வந்தபோது ஏதோ காரியம் என்னிடத்தில் அங்கே போ என்று கூறினது. நான் ஒரு வாடகை வண்டியை எடுத்துக்கொண்டு என்னுடைய சகோதரனும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளுமாய் அங்கே சென்றோம். நான் அங்கே உயர மாடியில் சென்று 30 எண்ணுள்ள முன்மண்டபத்தில் உயரே போய் உட்கார்ந்தேன்.
உங்களுக்கு தெரியுமே, மூத்த சகோதரன் பாஸ்வத் ஒரு பழைய அரசியல் நிபுணனை போன்று அங்கே நடந்து சென்றார். He copied off some. He had 600 different promises of the Bible. Copied off every. அவர் வேதத்தில் உள்ள சுமார் 600 வித்தியாசமான வாக்குத்தத்தங்களின் நகலை எடுத்துக்கொண்டு போயிருந்தார். Said, now, Dr. Best, அவர் அங்கே சென்று, இப்பொழுது டாக்டர் பெஸ்ட், if you'll come up here and we'll take one of these promises and disprove it by the Bible. நீர் இங்கே வந்து இந்த வாக்குத்தத்தங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்து வேதாகமத்தை கொண்டு அவைகளில் ஒன்றை எடுத்து பொய் என்று நிரூபியுங்கள். Every one of these promises is in the Bible pertaining to Jesus Christ healing the sick in this day. இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வேதத்தில் இருக்கின்றது. இவைகள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் சுகமளிப்பதை பற்றியதாக இருக்கிறது. If you can take one of these promises and by the Bible contradict it with the Bible. இந்த வாக்குத்தத்தங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வேதத்தை கொண்டு அதை வேதத்துக்கு எதிராக்குவீரானால், I'll sit down, shake your hand, say you're right. நான் அப்படியே உம்முடைய கரத்தை குலுக்கி நீர் கூறுவது சரிதான் என்று கூறி உட்கார்ந்து விடுவேன் என்றார். He said, I'll take care of that when I get up there. You won't delay so he can rub off on Brother Bosworth. See, நான் அங்கே மேடைக்கு போகும்போது அதை கவனித்துக் கொள்கிறேன் என்று டாக்டர் பெஸ்ட் கூறினான். அவன் கடைசியாக அதை செய்ய விரும்பினான். அதனால் சகோதரன் பாஸ்வத்துடன் சற்று மோதலாம் என்று பாருங்கள். so Brother Bosworth said, well, Brother Best, I'll ask you one. எனவே சகோதரன் பாஸ்வத், சரிதான் சகோதரன் பெஸ்ட், நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். And if you'll answer me yes or no, அதற்கு நீர் ஆம் அல்லது இல்லை என்று கூறுவீரானால், said, we'll just settle the debate right now. நாம் விவாதத்தை அப்பொழுதே அங்கேயே முடித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். And he said, I'll take care of that. அதற்கு அவர், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்றார். He asked the moderator if he could ask him. He said, yes. சர்ச்சையின் நடுவரிடத்தில் உங்களால் அதை கேட்க கூடுமா என்று அவன் கேட்டான். அவர் ஆம் என்றார். He said, Brother Best, was the redemptive names of Jehovah applied to Jesus, yes or no? அதற்கு அவர், சகோதரன் பெஸ்ட், யெகோவாவின் மீட்பின் பெயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகிக்கப்பட்டதா, ஆம் அல்லது இல்லை என்று கூறும் என்றார். That settled it. அது அதை தீர்த்து வைத்தது. No. எல்லாம் அவ்வளவுதான். I tell you, I just felt something was going on through me. I never thought of that myself. எனக்குள்ளாக ஏதோ காரியம் உடல் முழுவதுமாக போய்க் கொண்டிருக்கிறதாக உணர்ந்தேன் என்று நான் கூறுகிறேன். நானே அது பற்றி நினைத்ததே இல்லை. See, now, oh, he can't answer. பாருங்களோ, அவனால் பதில் கூற முடியாது. That's tied to... He said, well, Dr. Best, I'm alarmed. அது முடிச்சில் சிக்கிக் கொண்டது என்று நான் நினைத்தேன். அவரோ, சரி டாக்டர் பெஸ்ட், நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்றார். He said, I'll take care of that, but I'm alarmed that you can't answer my weakest question. அதற்கு அவன், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்றான். அவரோ, நான் எச்சரிக்கப்படுகிறேன், என்னுடைய பலவீனமான கேள்விக்கு உம்மால் பதிலளிக்க முடியாது என்றார். He just as cool as a cucumber. He knew where he was standing. அவன் ஒரு வெள்ளரிக்காயை போன்று அவ்வளவு சாதாரணமாயிருந்தான். தான் எங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதையும் அறிந்திருந்தான். So then he just sat down there at that scripture. He said, take your 30 minutes, I'll answer after that. ஆகாதன் பிறகு அவன் அந்த வேத வார்த்தைகளோடு உட்கார்ந்து, உன்னுடைய 30 நிமிடங்களை எடுத்துக்கொள், அதற்கு பின்னர் நான் பதில் கூறுகிறேன் என்றான். And old Brother Bosworth sat there and took that scripture and tied that man in such a place till his face was so red you could have struck a match on it nearly. சகோதரன் மூத்த பாஸ்வர்த் அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த வேத வார்த்தைகளை கொண்டு அவனை அப்படியே இறுக கட்டி அவனை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்து அவனுடைய முகமே சிவந்து போய் ஒரு வத்தி குச்சியையே அவன் மேல் உராய்ச்சினால் எரியும் நிலைக்கு ஆகிவிட்டான். He raised up there angry, threw the papers across the floor. அவன் அங்கிருந்து எழும்பி கோபத்துடன் அந்த காகிதங்களை தரையில் வீசி எறிந்து Got up there and preached a good Campbellite sermon. அங்கே ஏறி போய் ஒரு நல்ல காம்பலியர்களின் பிரசங்கம் செய்தான். I was a Baptist, I don't know what they believe. நான் ஒரு பாப்டிஸ்ட், அவர்கள் விசுவாசிப்பது என்னவென்று எனக்கு தெரியும். He's preaching on the resurrection. When this mortal puts on immortality, then we'll have divine healing. அவன் உயிர்த்தெழுதலின் பேரில் பிரசங்கித்தான். இந்த அழிவுள்ளது அழியாமை தரித்துக் கொள்ளும் பொழுது அதன் பிறகு நமக்கு தெய்வீக சுகம் உண்டாயிருக்கும் என்றான். Oh my! What do we need divine healing if we're immortal? ஓ என்ன, நாம் அழிவில்லாதவர்கள் ஆன பிறகு நமக்கு தெய்வீக சுகம் எதற்கு வேண்டும்? When this mortal puts on immortality, the resurrection of the dead. இந்த அழிவுள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும் பொழுது, அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலாம். Even down the miracle that Jesus did on Lazarus. லாசருவின் மேல் இயேசுவானவர் செய்த அற்புதத்தையே அவன் சந்தேகித்தான். But he died again. That was just a temporary thing. லாசரு மீண்டும் மரித்து போனார், அது வெறுமனே ஒரு தற்காலிகமானதோ என்றான். See? And when he got through like that, he said, "Bring forth that divine healer. Let me see him perform."
அவன் அதை இந்த விதமாக கூறி முடித்த பின்னர் அவன் தெய்வீக சுகமளிப்பவரை இங்கே கொண்டு வந்து அவர் அதை செய்ய நான் காணட்டும் என்றான். They had a little puddle, and Brother Bosworth said, அப்பொழுது அவர்களுக்கு சற்று குழப்பம் உண்டானது. சகோதரன் பாஸ்வத் கூறினார், I'm surprised at you, Brother Best. Now, to answer one question that I asked him. நான் உம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன். சகோதரன் பெஸ்ட், நான் உம்மிடத்தில் கேட்ட ஒரு கேள்விக்கும் நீர் பதிலளிக்கவில்லை என்றான். And so he got real frantic then. ஆக அப்பொழுது அவன் மூர்க்கமடைந்து, He said, bring that divine healer forth and let me see him perform. அந்த தெய்வீக சுகமளிப்பவனை கொண்டு வந்து அவன் இதை செய்ய நான் காணட்டும் என்றான். Said, Brother Best, do you believe in people being saved? அதற்கு அவர், சகோதரன் பெஸ்ட், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதில் உமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றார். He said, sure. அதற்கு அவர் நிச்சயமாக என்றார். So would you want to be called a divine savior? அப்படியானால் நீர் ஒரு தெய்வீக ரட்சகர் என்று அழைக்கப்பட விரும்புகிறீரா என்றார். But certainly not. அதற்கு அவர் நிச்சயமாக இல்லை என்றார். That would make you a divine savior because you preach salvation of soul. நீ ஆத்துமாவின் ரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்பதால் அதுவும் கூட உன்னை ஒரு தெய்வீக ரட்சகராக ஆக்காது என்றார். He said, well, certainly not. அதற்கு அவர் நிச்சயமாக முடியாது என்றார். Said neither does make Brother Branham a divine healer by preaching divine healing for the body. அதற்கு அவர் அதே விதமாக சகோதரன் பிரண்ணாம் சரீரத்துக்கு தெய்வீக சுகத்தை பிரசங்கிப்பதினால் அது அவரை தெய்வீக சுகமளிப்பவராக ஆக்காது என்றார். He's not a divine healer. He points people to Jesus Christ. அவர் ஒன்று தெய்வீக சுகமளிப்பவர் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கே ஜனங்களை சுட்டி காட்டுகின்றார் என்றார். And he said, bring me forward, let me see him perform, let me look at the people here today, and I'll tell you where I believe it or not. அதற்கு அவர், அவரை இங்கே கொண்டு வா, அவர் அதை செய்ய நான் காணட்டும், ஜனங்களை இன்றிலிருந்து ஒரு வருடத்திற்கு நான் நோக்கி பார்க்கட்டும், அப்பொழுது நான் அதை விசுவாசிக்கிறேனா அல்லது இல்லையா என்பதை கூறுகிறேன் என்றார். Brother Bosworth said, Brother Best, that sounds like another case of Calvary. Come down off the cross and we'll believe you. சகோதரன் பாஸ்வத் கூறினார், சகோதரன் பெஸ்ட், கல்வாரியில் சிலுவையை விட்டு இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உன்னை விசுவாசிப்போம் என்பது இன்னொரு முறை வந்தது போன்றிருக்கிறது. See? And so, oh man, he really blew up. புரிகின்றதா? ஓ, பின்னர் அவன் உண்மையாகவே கோபம் அடைந்தான். He said, let me see him perform, let me see him perform. அவர் சுகமளிப்பதை நான் காணட்டும், அவர் சுகமளிப்பதை நான் காணட்டும் என்று அவன் கூறினார். The moderator made him sit down. சர்ச்சையின் நடுவர் அவரை உட்கார வைத்தார். He walked over and a Pentecostal preacher said, he just smacked him all the way across the platform. அவர் அது மட்டுமாய் நடந்து போனார். அங்கே ஒரு பெண்டேகோஸ்தே பிரசங்கியார் நின்று கொண்டிருந்தார். அவரை முகத்தில் அப்படியே மேடை ஊடாக அறைந்து கொண்டே போனார். And so they stopped him then. ஆகையினால் அவர்கள் அங்கேயே அவரை நிறுத்தினார்கள். So Brother Bosworth said, here. No. எனவே சகோதரன் பாஸ்வத், இந்த அதெல்லாம் கூடாது என்றார். So the moderator made him sit down. ஆகையினால் சர்ச்சையின் நடுவர் அவரை உட்காரும்படி செய்தார். Raymond Ritchie raised up and said, ரேமண்ட் ரிச்சி எழும்பி நின்று, is this the attitude of the Southern Baptist Convention, said you Baptist ministers? தெற்கு பாப்டிஸ்ட் கன்வென்ஷனின் நடத்தை இதுதானா? பாப்டிஸ்ட் சகோதரர்களே, உங்களை தான். Did the Southern Baptist Convention send this man over here, or did he come on his own? தெற்கு பாப்டிஸ்ட் கன்வென்ஷன் இந்த மனிதனை இங்கே அனுப்பியுள்ளதா அல்லது அவர் தானாகவே வந்தாரா என்றார். They wouldn't answer. He said, I asked you, he knew them every one. அவர்கள் அதற்கு பதிலளிக்கவில்லை. உடனே அவர், நான் உங்களை தான் கேட்கிறேன் என்றார். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு தெரியும். They said he come on his own. அதற்கு அவர்கள், அவர் தாமாகவே வந்தார் என்றார்கள். Because I know Baptists believe in divine healing too. ஏனென்றால் பாப்டிஸ்டுகளுக்கும் தெய்வீக சுகத்தில் விசுவாசம் உடையவர்கள் என்று நான் அறிவேன். So then he said, he come on his own. ஆகையினால் தான் அப்பொழுது அவர்கள் அவராகவே வந்தார் என்றார்கள். So then, here's what happened then. ஆக அப்பொழுது சம்பவித்தது இதுதான். And Brother Bosworth said, I know Brother Branham's meeting. If he wants to come and dismiss the audience, very well. பின்னர் சகோதரன் பாஸ்வத், எனக்கு தெரியும் சகோதரன் பிரண்ணாம் கூட்டத்தில் இருக்கின்றார் என்று அறிவேன், விரும்பினால் அவர் வந்து கூட்டத்தாரை முடித்து அனுப்பினால் நலமாயிருக்கும் என்றார். So Howard said, you sit still. I said, I'm sitting still. ஆகவே ஹாவர்ட், நீ அமைதியாய் அமர்ந்திரு என்றார். நான் அதற்கு, நான் அமைதியாய் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. And just then, something come around, began to whirl around. I knew it was the angel of the Lord. சரியாக அந்த நேரத்தில் ஏதோ சுற்றி வந்து சுற்றி சுழல துவங்கிற்று. அது கர்த்தருடைய தூதனானவர் என்று நான் உடனே அறிந்து கொண்டேன். Rise up. எழும்பி நில் என்றார். About 500 people put their hands together like this. I'll come down to the platform. 500 ஜனங்கள் இந்த விதமாய் அவர்களால் ஒன்று சேர்ந்து இவ்விதமாக ஒரு திட்டு போல் ஆக்கி நான் இறங்கி மேடைக்கு வந்தேன். I said, friends, I'm not no divine healer. I'm your brother. நான் சொன்னேன், நண்பர்களே, நான் தெய்வீக சுகமளிப்பவன் அல்ல, நான் உங்களுடைய சகோதரன். I said, Brother Best, Brother Best, I said, with no disregards to you, my brother, not at all. சகோதரன் பெஸ்ட்,
உமக்கு எந்த விதமான அவமதிப்பும் இல்லாமல், என் சகோதரனே, அப்படியாக இல்லவே இல்லை. You have a right to your convictions, so do I. நீர் நம்புகிறவைகளுக்கு உமக்கு உரிமை இருக்கிறது, அதே விதமாக எனக்கும் உண்டு. I say, of course, you see, you couldn't prove your point by Brother Bosworth. நான் தொடர்ந்து நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், சகோதரன் பாஸ்வர்த் அவர்களால் எழுப்பப்பட்ட கேள்வியும் உம்முடைய குறிப்பையும் உம்மால் நிரூபிக்க முடியாததை நீர் காண்கிறீர். Could you bet anybody that's well read in the Bible that knows those things? வேதத்தை நன்றாக வாசித்து இந்த காரியங்களை அறிந்தவர்களாலும் கூட அதை செய்ய முடியாது என்றேன். I said, and as far as healing people, I cannot heal them, Brother Best. மேலும் நான் ஜனங்கள் சுகமடைதலை பொறுத்த மட்டில் சகோதரன் பெஸ்ட், என்னால் அவர்களை சுகப்படுத்த முடியாது. But I'm here every night. If you want to see the Lord perform miracles, come on over. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் இரவும் இங்கே இருக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வதை காண விரும்பினால் இங்கே வாரும். He does it every night. அவர் அதை ஒவ்வொரு இரவும் செய்கிறார் என்றேன். And he said, I'd like to see you heal somebody. Let me look at him. You might hypnotize them with your hypnotism, but said, I'd like to see it in a year from there. அதற்கு அவர், நீர் யாரையாவது சுகப்படுத்துவதை நான் காண வேண்டும், நான் அவர்களை காணும்படி செய்யும். உன்னுடைய தன்வசப்படுத்தும் வசியத்தால் ஒருவேளை அவர்களை வசியப்படுத்தலாம். ஆகவே அப்பொழுதிலிருந்து ஒரு வருடத்திற்கு நான் அவர்களை காண விரும்புகிறேன் என்றார். I said, well, you'd have a right to check them, Brother Best. அதற்கு நான், சரி சகோதரன் பெஸ்ட், நீர் அவர்களை பரிசோதித்து பார்க்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றேன். He said, nothing but you bunch of numbskull, holy rollers believe in such stuff as that. அதற்கு அவர், நீங்கள் மரத்து போன மண்டை ஓட்டு கூட்டமே அன்றி வேறொன்றுமில்லை. அப்படிப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. Baptists don't believe in no such nonsense. பாப்டிஸ்டுகள் அப்படிப்பட்ட அர்த்தமற்றவர்களை நம்புவதில்லை என்றார். Brother Bosworth said, just a moment. அதற்கு சகோதரன் பாஸ்வர்த், ஒரு நிமிடம். Said, how many people out there in these 2 weeks meeting here? இந்த 2 வார கூட்டங்களில் எத்தனை பேர்கள் இங்கு வந்திருந்தீர்கள்? They're standing, good thing with these fine Baptist churches here in Houston. அதாவது இங்கே உள்ள அருமையான பாப்டிஸ்ட் சபையுடன் நல்ல விதமான சாட்சியோடு இருக்கிறவர்கள். That can prove that you've been healed by Almighty God while Brother Branham's been here, and over 300 stood up. சகோதரன் பிரண்ணாமிங் நடத்தின கூட்டங்களில் சர்வ வல்லமை உள்ள தேவனால் சுகமாக்கப்பட்டேன் என்று நிரூபிக்க கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்றார். 300க்கும் அதிகமானவர்கள் எழும்பி நின்றனர். So what about that? இதற்கு என்ன சொல்லுவீர்கள் என்று கூறினேன். He said, they're not Baptists. அதற்கு அவர், அவர்கள் பாப்டிஸ்டுகள் அல்ல. So anybody can testify anything, that still doesn't make it right. யாரும் எது வேண்டுமானாலும் சாட்சி பகரலாம், அதனால் அதை சரி என்று ஆக்காது என்றார். Said God's word says it's right, you can't withstand that. தேவனுடைய வார்த்தை அது சரியானது என்று கூறுகிறது, உன்னால் அதை எதிர்த்து நிற்க முடியாது. And the people says it's right, and you can't back that down, so what are you going to do about it? ஜனங்கள் அது சரியானது என்று கூறுகின்றனர், நீங்கள் நிராகரித்து தள்ளிவிட முடியாது. எனவே அதை குறித்து நீர் என்ன செய்ய போகிறீர் என்றேன். Be like that. I said, Brother Best, I'll only tell what's truth. பாருங்கள், அதை போன்று நான் சொன்னேன், சகோதரன் பெஸ்ட், சத்தியம் என்னவோ அதை மட்டும்தான் நான் கூறுகிறேன். And if I'm truthful, God's obligated to back up the truth. நான் உண்மை உள்ளவனாய் இருந்தால் அந்த சத்தியத்தை தாங்கி பிடிக்க தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். I said, if he won't back up the truth, then he isn't God. அப்படியாய் அவர் சத்தியத்தை தாங்கி பிடிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் இல்லை என்றேன். I said, I do not heal people. நான் தொடர்ந்து, நான் ஜனங்களை சுகப்படுத்துவதில்லை. I was born with a gift to see things, see it happen. இந்த காரியங்களை காணவும் அது சம்பவிப்பதை காணவும் கூடிய ஒரு வரத்தோடு நான் பிறந்தேன். I said, I know I'm misunderstood. என்னை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று நான் அறிவேன். But I can do no more than fulfill the conviction in my heart. ஆனால் என்னுடைய இருதயத்தில் உள்ள நம்பிக்கைகளை நிறைவேற்றுவதை காட்டிலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. I said, I believe that Jesus Christ raised from the dead. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். And the Spirit that comes and shows visions and so forth. இங்கு வருகின்றதும் தரிசனங்கள் முதலானவைகளை கொடுக்கின்றதுமான அந்த ஆவி, If that question, drop around and find out. அதை குறித்து கேள்விகள் உண்டானால் கூட்டங்களுக்கு வந்து அதை கண்டறியுங்கள். I said, that's all. அவ்வளவுதான் என்றேன். I said, but for myself, I can do nothing of my own self. மேலுமாக நான் தொடர்ந்து, ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நானாக எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது. And I said, if I tell the truth, God's obligated to me to witness that it is the truth. நான் சத்தியத்தை கூறினால் அதுதான் சத்தியம் என்று சாட்சி பகர தேவன்
கடமைப்பட்டவராயிருக்கிறார் என்றேன். And about that time something went, சரியாக அந்த நேரத்தில் ஏதோ காரியம் உஷ் என்று கடந்து சென்றது. here he comes, coming right down. இதோ அவர் வருகிறார், சரியாக இங்கே வருகிறார். And the American Photographer Association, the Douglas Studios in Houston, Texas, அமெரிக்க புகைப்படக்காரர் சங்கம் டெக்சாஸ் ஹூஸ்டனில் உள்ள டக்ளஸ் ஸ்டுடியோக்காரர்கள் having the big camera set there, they're forbidden to take pictures, shot the picture. பெரிய புகைப்பட கருவிகளை அங்கே பொருத்தி இருந்தார்கள். படங்கள் எடுக்க அவர்கள் தவிர்க்கப்பட்டிருந்தார்கள். படம் எடுத்தார்கள். When they were there to take pictures of Mr. Best, திருவாளர் பெஸ்ட் அவர்களை படம் பிடிக்க அவர்கள் அங்கே இருந்த பொழுது, and he said, before I went down there, நான் அங்கே போவதற்கு முன்னதாகவே அவர்களிடத்தில், he said, wait a minute, I've got 6 glosses coming here. ஒரு நிமிஷம் பொறுங்கள், இங்கே 6 வெளிப்பூச்சிகள் ஏய்ப்பவர்கள் வர இருக்கிறார்கள் என்றார். He said, here, shoot my picture now. And he put his finger in that old saintly man's nose like that. மீண்டும் அவர், இங்கே என்னை படம் எடுங்கள், அந்த பரிசுத்தமான மனிதனின் மூக்கின் மேல் விரலை இந்த விதமாக வைத்து, Now take my picture, and he did. அப்பொழுது இந்த படத்தை எடுங்கள் என்றார். அவர்கள் எடுத்தார்கள். Then he drawed his fist and put it up and said, now take my picture. And they took it like that. And he done like that to pose for his picture. பின்னர் அவருடைய முஷ்டியை மேலாக வைத்து, இப்பொழுது என்னுடைய படத்தை எடுங்கள் என்றார். அவர்கள் அதை அந்த விதமாக எடுத்தார்கள். பின்னர் அந்த விதமாகவே அவர் செய்து அவருடைய புகைப்படம் பிடிப்பதற்காக போஸ் கொடுத்தார். He said, you'll see this in my magazine, like that. நீங்கள் இதை என்னுடைய பத்திரிகையில் இந்த விதமாக காண்பீர்கள் என்றார். Brother Bosworth stood there and never said a thing. சகோதரன் பாஸ்வர்த் அங்கே நின்று ஒரு காரியத்தையும் அவர் கூறவில்லை. Then they just took the picture of this. அதன் பின்னர் இதன் புகைப்படத்தை எடுத்தார்கள். On the road home that night, Catholic boy took it. கத்தோலிக்க பையன் அதை எடுத்தான். அன்றிரவு அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் பாதையிலே He said to this other boy, he said, what do you think about that? அவன் இன்னொரு பையனிடத்தில் அதை குறித்து நீர் என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான். He said, I know I criticized him. அதற்கு அவன், நான் அவரை குற்றம் கூறினேன் என்று அறிவேன். That garter let that woman's throat, I said he hypnotized her. ஸ்திரீயின் கழுத்தில் இருந்த அந்த தசை வளர்ச்சி அவளை விட்டு நீங்கின போது நான் சொன்னேன், அவன் ஏதோ வசியம் செய்திருக்கிறான். He said, I could have been wrong on that. அதில் நான் தவறாக இருக்கலாம் என்றான். He said, what do you think about that picture? அந்த படத்தை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்றான். I don't know. அதற்கு அவன், எனக்கு தெரியாது என்றான். They put it in the asset. Here's his picture. You can ask him if you want to. அவர்கள் அதை தாவகத்தில் போட்டார்கள். இதோ இருக்கிறது அவருடைய படம், நீ கேட்க வேண்டும் என்றால் நீ அவரை கேட்கலாம். They went home. He sat there and smoked a cigarette. அவர்கள் வீட்டிற்கு போய் அங்கே உட்கார்ந்து ஒரு சிகரெட்டை புகைத்தார்கள். Went in and pulled out one of Brother Bosworth. It was negative. உள்ளே போய் சகோதரன் பாஸ்வத் அவர்களின் படம் ஒன்றை வெளியே எடுத்தார்கள். அது நெகட்டிவாக இருந்தது. Pulled out 2, 3, 4, 5, 6, and every one of them was blank. 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது அப்படியாய் எல்லாவற்றையும் எடுத்து எல்லாம் வெறுமையாயிருந்ததை கண்டார்கள். God would not permit the picture of his sainted old man standing there. அவருடைய பரிசுத்தமான மனிதன் அங்கு நின்று கொண்டிருக்க, With that hypocrite with his nose, fist shaking under his nose like that. He wouldn't permit it. அவருடைய மூக்குக்கு கீழாக இந்த மாய்மாலக்காரனுடைய முஷ்டி அல்லது கரத்தை அசைத்து காட்டுகின்றதை படமா எடுக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அவர் அதை அனுமதிக்கவே மாட்டார். They pulled out the next one, and here it was. அவர்கள் அடுத்த படத்தை வெளியே எடுத்தார்கள். இதோ அது இருக்கிறது. The man had a heart attack. They said that night. அன்றிரவே அந்த மனிதனுக்கு இருதய பாதிப்பு ஏற்பட்டது என்று அவர்கள் கூறினார்கள். And they sent this negative to Washington, D.C. It was copyrighted, sent back. அவர்கள் இந்த நெகட்டிவை வாஷிங்டன் டிசிக்கு அனுப்பினார்கள். பிரசுர உரிமை அங்கீகாரம் அதற்கு அளிக்கப்பட்டு திரும்பி கொடுத்து விட்டார்கள். And George J. Lacey, ஜார்ஜ் ஜே லேசி என்பவர், the head of the FBI fingerprint and document and so forth, கைவிரல் ரேகை தாஸ்தாவேஜுக்கள் முதலானவைகள் நிபுணராக FBI-யின் தலைமையானவர். one of the greatest there is in the whole world, இவர் முழு உலகத்தில் உள்ள மகத்தான நிபுணர்களில் ஒருவராவர். was brought there and kept 2 days on it to test camera, light, everything else. புகைப்பட கருவி, ஒளி முதலான காரியங்கள் யாவையும் பரிசோதனை செய்து பார்க்கும்படியாய் அவரிடம் கொண்டு வரப்பட்டு 2 நாட்கள் அவர்கள் வசமே அவைகள் இருந்தது. And when we come that afternoon, he said, Reverend Branham, I've been a critic of yours too. அந்த பிற்பகலன்றி நாங்கள் அங்கே சென்றபோது அவர், சங்கை பிரண்ணாம் அவர்களே, நானும் கூட உங்களில் குற்றம் காணுகின்ற ஒருவராயிருந்தேன். He said, I said it was psychology. நான் சொன்னேன், அது மனோதத்துவம். Somebody said they'd seen them lights and things like that. அந்த ஒளி அதை போன்ற காரியங்களை கண்டேன் என்று யாரோ என்னிடம் கூறினார்கள். He said, you old hypocrite used to say that, he meant the unbeliever,
உங்களுக்கே தெரியும் அந்த பழைய மாய்மாலக்காரன் இந்த விதமாய் கூறுவதுண்டு என்றார். அவர் அந்த அவிசுவாசிகளை தான் குறிப்பிட்டார். Them pictures around, a halo around Christ, around the saints. கிறிஸ்துவானவர் பரிசுத்தவான்கள் முதலானவருடைய தலைகளுக்கு மேலாக படங்களில் காணப்பட்ட ஒளிவட்டம். He said that was just simply psychology. அது வெறுமென மனத்தத்துவம் என்று அவர் கூறினார். But said Reverend Branham, ஆனால் அவர் தொடர்ந்து சங்கை பிரணாம், the mechanical eye of this camera won't take psychology. புகைப்பட கருவியின் இயந்திர கண்ணாடியானது மனோ தத்துவத்தை படமாக எடுக்க முடியாது. The light struck the lens, or struck the negative. ஒளியானது பூத கண்ணாடியின் மேல் அல்லது அந்த நெகட்டிவின் மேல் பட்டிருக்க வேண்டும். And there it was. அதோ அங்கே அது இருந்தது என்றார். And he said, I submitted over to them. He said, oh, mister, do you know what that's worth? நான் அதை அவர்களிடத்தில் சமர்ப்பித்தேன். அவர் சொன்னார், ஓ திருவாளரே, அதனுடைய மதிப்பு என்னவென்று உமக்கு தெரியுமா என்றார். And I said, not to me, brother, not to me. நான் சொன்னேன், எனக்கு அல்ல சகோதரனே, எனக்கு அல்ல அது என்று. And so he said, of course it'll never come into effect while you're living. அவர் சொன்னார், உண்மைதான், நீர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது ஒருபோதும் பொது உணர்விற்கு வராது. But someday if civilization moves on and Christianity remains, ஆனால் என்றோ ஒரு நாள் நாகரிகமானது தொடர்ந்து இருந்து கிறிஸ்தவமும் அப்படியே இருந்தால் there'll be something happen about this. இதை குறித்து ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கும் என்றார். So friends, tonight, எனவே நண்பர்களே, இன்றிரவு if this is our last meeting on this earth, இந்த பூமியின் மேல் இதுதான் நம்முடைய கடைசி கூட்டமாய் இருக்குமானால், you and I have sat in the presence of Almighty God. நீங்களும் நானுமாய் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். My testimony is true. என்னுடைய சாட்சி உண்மையாயிருக்கிறது. Many things will take volumes of books to write it. அநேக காரியங்கள் அதை எழுத வேண்டுமானால் எத்தனையோ பகுதிகளாகும். But I want you to know, ஆனால் நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். how many in here have actually without the picture seen the light itself standing around where I've been preaching? Raise your hands all over the building. Anybody's ever seen it? இந்த படத்தை அல்லாமல் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற இடத்தை சுற்றி அந்த ஒளி அப்படியே கண்டவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இந்த கட்டிடத்தில் எங்கும் உள்ளவர்கள் எப்பொழுதாவது அதை கண்டவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். See? About 8 or 10 hands are sitting here. பாருங்கள், சுமார் 8 அல்லது 10 கரங்கள் இங்கே இருக்கின்றன. You say, could they see it and me not see it? Yes, sir. அவர்களால் அதை பார்த்திருக்க கூடுமா, நான் அதை பார்க்கவில்லையே என்று நீங்கள் கூறலாம். ஆமையா, That star that the wise man was following passed over every observatory. No one's seen it but them. அந்த வானசாஸ்திரிகள் பின்தொடர்ந்த அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு வான ஆராய்ச்சி நிலத்தையும் கடந்துதான் சென்றது. ஆனாலும் அவர்களை தவிர வேறு யாரும் அதை காணவில்லை. They were the only ones who saw it. அதை கண்டவர்கள் அவர்கள் மட்டுமே. Elijah was standing there looking at all those chariots on fire and everything else. எலியா அங்கே நின்று கொண்டு அக்கினிமயமான ரதங்கள் மற்ற காரியங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தார். And the Gehazi looked around, he couldn't see them anywhere. கேயாசியோ சுற்றுமுற்றும் பார்த்து அவைகளை எங்கேயும் காணவில்லை. God said, open his eyes and he can see, and then he seen them. அவன் அதை காணும்படியாய் அவனுடைய கண்களை திரை என்று தேவன் கூறினார். அதற்கு பிறகு அவன் அவைகளை கண்டான். See? But he was a good boy standing there looking around, but he couldn't see them. பாருங்கள், ஆனால் அவன் ஒரு நல்ல பையனாய் அங்கே நின்று கொண்டு சுற்றுமுற்றுமாய் பார்த்தான். ஆனால் அவனால் அதை காண முடியவில்லை. Sure. It's given for some to see and some not to. நிச்சயமாக அதை சிலர் காணும்படியாகவும் சிலர் காண முடியாதபடியாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And that's true. அது உண்மையே. But now, you that have never seen it, ஆனால் இப்பொழுது இதுவரையிலும் அதை கண்டே இராதவர்களும், has never seen it, அதை ஒருபோதும் காணாதவர்களும், and you that did see it with your natural eye, உங்களுடைய இயற்கையான கண்களினால் அதை கண்டவர்களும், and has never seen the picture, அந்த படத்தை இதுவரை காணாதவர்களும் இருந்தாலும், yet the one that sees the picture has a greater proof than you that see it with your natural eye. இயற்கையான கண்களினால் கண்டவர்களை காட்டிலும் அந்த படத்தை கண்டவர்களுக்கு ஒரு மகத்தான நிறுவனம் உண்டாயிருக்கிறது. Because you with your natural eye could have been mistaken. காரணம், தங்கள் கண்களினால் கண்டவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் தவறாக கண்டிருக்கலாம். It could have been an optical illusion, is that right? ஒருவேளை கண் பார்வையில் பொய்த் தோற்றம் உண்டாயிருக்கலாம். அது சரிதானே? But that's not an optical illusion. ஆனால் இது ஒரு கண் பார்வையின் பொய்த் தோற்றம் அல்ல. That's the truth, where scientific research proves that it's a truth. அது உண்மையாயிருக்கிறது. அதில் அது உண்மைதான் என்று விஞ்ஞான ஆராய்ச்சி நிரூபிக்கிறது. So the Lord Jesus has did this. எனவே இயேசு கிறிஸ்து அதை செய்தார். What do you think it is then, you say, Brother Branham?
அப்படியானால் சகோதரன் பிரண்ணாம் அது என்னவென்று நீ நினைக்கிறீர் என்று நீங்கள் கூறலாம். I believe that it was the same pillar of fire that led the children of Israel from Egypt to Palestine. எகிப்திலிருந்து பலஸ்தீனாவுக்கு இஸ்ரவேல் பிள்ளைகளை வழிநடத்தின அதே அக்கினி ஸ்தம்பம் தான் இதுவென்று நான் விசுவாசிக்கிறேன். I believe it's the same angel of light that come in the jail and come into St. Peter and touched him and went forward and opened the door and cut him out into the light. சிறைச்சாலையினுள் வந்து பரிசுத்த பேதுருவை தொட்டு முன்பாக போய் கதவை திறந்து அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு போனே அதே ஒளியின் தூதன் தான் இதுவென்று நான் விசுவாசிக்கிறேன். And I believe that it's Jesus Christ, the same yesterday, today, and forever. அது நேற்று இன்றும் என்றும் மாறாதவரான அதே இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. He's the same Jesus today that he was yesterday. ஆமென். நேற்று இருந்த அவரே இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். He will be forever the same Jesus. அவர் என்றென்றைக்கும் அதே இயேசுவாயிருப்பார். And while I'm talking about that same light நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அதே ஒளியானது that's on that picture அந்த படத்தில் இருக்கின்ற அதே ஒளியானது is on standing not 2 feet from where I'm standing right now. இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து சுமார் 2 அடி தூரத்தில் அந்த ஒளி இருந்தது. That's right. I can't see it with my eyes, but I know it's standing here. அது உண்மை. என்னுடைய கண்களை கொண்டு என்னால் அதை காண முடியவில்லை. ஆனால் அது இங்கே நின்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். I know it's settling within inside of me right now. இப்பொழுது என்னுடைய உள்பாகத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். Oh, if you could only know the difference. ஓ, உங்களால் மட்டும் அந்த வித்தியாசத்தை அறிய முடிந்தால். Oh, when the power of Almighty God catches and how things look different. அப்பொழுது சர்வவல்லமுள்ள தேவனுடைய வல்லமை பிடித்துக் கொள்ளுகிறது. எப்படி காரியங்கள் வித்தியாசமாய் காணப்படுகிறது என்பதை உங்களால் மட்டும் அறிய கூடுமானால் நலமாயிருக்கும். That's a challenge. Anybody. அது எவருக்கும் ஒரு சவாலாயிருக்கிறது. I wasn't going to pray for no sick people. I was going to make a committal. நான் எந்த ஒரு வியாதியத்திற்காகவும் ஜெபிக்க போவதில்லை. நான் ஒரு ஒப்பு கொடுத்தலை செய்ய போகிறேன். But the vision's hanging over the people. ஆனால் தரிசனங்களோ ஜனங்களின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. God knows it. தேவன் அதை அறிவார். I ain't going to call no prayer line. I'm just going to leave you sit there. How many of you people don't have a prayer card? Let's see your hands. நான் ஜெப வரிசையையும் அழைக்கப் போவதில்லை. நீங்கள் அங்கே உட்கார்ந்திருங்கள். உங்களில் எத்தனை பேர்களிடம் ஜெப அட்டைகள் இல்லை? உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும். Somebody don't have a prayer card. Do not have a prayer card. ஜெப அட்டை இல்லாத யாராவது கரத்தை உயர்த்துங்கள். Colored lady sitting here. I see you had your hands up. Is that right? இங்கே உட்கார்ந்திருக்கின்ற கருத்த சகோதரியே, உங்களுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அது சரிதானே? Just stand up so I can single you out just a minute. ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நில்லுங்கள். அதனால் உங்களை தனித்து காட்ட முடியும். I don't know what the Holy Spirit will say. பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறுவார் என்று எனக்கு தெரியவில்லை. But you're looking at me awfully honest. ஆனால் நீங்களோ மிகுதியான உத்தமத்தோடு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். You have no prayer card? உங்களிடத்தில் ஜெப அட்டை இல்லையா? If Almighty God would reveal to me what your trouble, உங்களுக்குள்ள தொல்லை என்னவென்று சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால், I'm just doing this for a start, just to get started. ஒரு துவக்கத்திற்காக நான் இதை செய்கிறேன். துவங்குவதற்காக செய்கிறேன். You believe me to be, there's nothing. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? அங்கே ஒன்றுமில்லை என்று உங்களுக்கு தெரியும். There's not one good thing about me. If you're a married woman, I'm no more than your husband. என்னை குறித்து ஒரு நன்மையான காரியமும் இல்லை. நீங்கள் ஒரு திருமணமான ஸ்திரீயானால் உங்களுடைய புருஷனை காட்டிலும் நான் ஒன்றும் அதிகமில்லை. I'm just a man. நான் வெறுமென ஒரு மனிதன். But Jesus Christ is the Son of God. And He sent His Spirit to vindicate these things. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் ரூபகாரப்படுத்த அவருடைய ஆவியை அவர் அனுப்பியிருக்கிறார். If God will tell me what's wrong with you, and you know there's no way for me to have contact with you at all. உங்களோடு தொடர்பு கொள்ள எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று உங்களுக்கே தெரியும். உங்களுடைய கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு கூறுவாரானால், will you believe with all your heart? உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களா? God bless you. Then your high blood pressure has left you. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் உங்களுடைய அதிகப்படியான ரத்த அழுத்தம் உங்களை விட்டு போய்விட்டது. That's what you had, was that right? உமக்கு இருப்பது அதுதான்.
அது சரியில்லையா? Sit down. அப்படியானால் உட்காருங்கள். You just believe that one time. நீங்கள் அதை ஒரு முறை விசுவாசியுங்கள். I challenge anybody to believe it. அதை விசுவாசிக்கும்படி நான் எவருக்கும் சவாலிடுகிறேன். Look here, let me tell you something. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். Martha coming to the Lord Jesus இயேசுவண்டை மாத்தாள் வந்து கொண்டிருந்த போது that gift would never operate. That the Father had already showed him what he was going to do. அந்த வரம் ஒருபோதும் கிரியை செய்திருக்காது. அவர் என்ன செய்ய போகிறார் என்று பிதாவானவர்